ஹாஃப் டிக் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஹாஃப் டிக் அப்படின்றது நான் அன்றைக்கி தெளிவாகவே நான் போர்டில் கிளாஸ் எடுத்திருந்தேன். இன்னுமே சில பேர் புரியலேன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. டைட்டில் அப்படின்றத ஆல்ரெடி நீங்கள் வச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு காலம் அப்படின்றது ஒரு பார்ட்டாகவும், அதுக்கு அடுத்து இருக்க 4 காலம் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டாகவும் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு 4 காலம் இருக்குது அப்படின்னா, அந்த 4 காலம் ஒரு பார்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு காலத்தை மட்டும் ஒரு பார்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு காலம்னா எது? நம்ம லெஃப்ட் சைடில் 10லேயே அடிப்போம் இல்லையா விஷயத்தை எல்லாத்தையுமே, அதுதான் ஃபஸ்ட்டு காலம். ஸோ அதை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த காலத்தில் மேலே ஹெட்டிங்கில் எத்தனை லைன் வந்திருக்குன்னு பாருங்கள். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எத்தனை லைன் வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். அந்த லைன் வந்து இந்த பக்கம் ஒத்தப்படையாகவும் இந்த பக்கம் ரெட்டப்படையாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து வெறும் 3 லைன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு காலத்தில் 2 லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3ன்றது ஒத்தப்படை, 2ங்கிறது ரெட்டப்படை. அந்த மாதிரி ஒத்தப்படையாகவும் ரெட்டப்படையாகவும் நமக்கு வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஹாஃப் டிக்கில் அடிப்போம். அப்படியே ஜிக்ஸாக்காக வரும். இதை ஹாஃப் டிக், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஹாஃப் டிக், செகண்ட் ஹாஃப் டிக், தேர்ட் ஹாஃப் டிக், ஃபோர்த் ஹாஃப் டிக், அந்த மாதிரி ஹாஃப் டிக் மெத்தடில் வரும். ஆனால் இந்த பக்கமும் 3 லைன் கொடுத்து இந்த பக்கமும் 3 லைன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஹாஃப் டிக்கில் அடிக்கக்கூடாது. இந்த பக்கமும் ஒத்தப்படை அந்த பக்கமும் ஒத்தப்படையாக வந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த டிக்கில் தான் அடிக்க முடியும். அதை போய் நம்ம ஹாஃப் டிக்கில் அடிக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2க்கு 4, 4க்கு 2 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் 4 லைன் கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் 2 லைன் தான் கொடுத்துருப்பாங்க. இதுவும் இங்கிட்டும் ரெட்டப்படையாக இருக்குது, அங்கிட்டும் ரெட்டப்படையாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஹாஃப் டிக் வைக்க மாட்டோம். ஹாஃப் டிக் வைக்கல அப்படின்னா அடுத்தடுத்த டிக்லேயே நம்ம அடிச்சுட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு டிக்கில் சிங்கிள் லைன் அடிக்கணும், செகண்ட் டிக்கில் இந்த பக்கம் இருக்க லைனையும் அந்த பக்கம் இருக்க லைனையும் அடிக்கணும், தேர்ட் டிக்கில் அதே மாதிரி தான் அடிக்கணும், ஃபோர்த்து டிக் இந்த மாதிரி அடுத்தடுத்த டிக்லேயே தான் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு பார்ட்டில் சிங்கிள் லைனும் அதாவது ஒத்தப்படையாகவும் ஏதாவது ஒரு பார்ட்டில் ரெட்டப்படையாகவும் வந்தால் மட்டும்தான் நம்ம ஹாஃப் டிக்கை பற்றி யோசிக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த டிக்லேயே நீங்கள் டைப் பண்ணலாம். இப்போ வந்து ஹாஃப் டிக் எங்கே வரும், எதை அடுத்தடுத்த டிக்கில் டைப் பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹைஃபன் அடிக்கிறீங்க இல்லையா, அந்த ஹைஃபனை வந்து சில பேர் எண்றீங்க. அப்போ எண்ணும்போது ஒரு ஹைஃபன் கம்மியாக இருக்குன்றதுக்காக திரும்ப ஒரு ஹைஃபனை போட்டு டைப் பண்ணுறீங்க. நமக்கு தேவை 10 to 75 வரையுமே நம்ம என்ன பண்ணணும், ஹைஃபன் போடணும் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால். லெட்டரில் நீங்கள் ஹைஃபன் அடிக்கிறீங்கன்னா 10 to 70 தான். இப்போ 75 வரை நம்ம அடிக்கிறது 75ல் போய் பார்க்கும்போது எனக்கு ஹைஃபனே இல்லாத மாதிரி தான் இருக்கும். இல்லாத மாதிரி இருக்குன்றதுக்காக நீங்கள் திரும்ப ஹைஃபன் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த ஹைஃபன் போட்ட உடனே மார்ஜின் எங்கே போயிரும்னா 76க்கு போயிடும். ஸோ 76க்கு போச்சுன்னா அது தப்பு தான். சரிங்களா? நம்ம மார்ஜின் அளவு எந்த மாதிரி வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம், 10 to 75 தான் கணக்கு. லெட்டர் அப்படின்னா 70 தான் கணக்கு. ஸோ நம்முடைய மார்ஜின் அளவு அந்த ரெகுலர் முள்ளு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக 70 அல்லது 75ல் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் போகிறவங்க எல்லாருமே ரேப்பர் எப்படி ஃபில் பண்ணுறது, பேப்பர் எப்படி இன்சர்ட் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.